தொடர்ச்சி அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கான். ஆமகரின்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு அப்படின்னு தொடர்ச்சி அந்த வன்மங்களை கக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் அவனுக்குள்ள தேக்கி வச்சிருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் இப்ப கக்குறான். அர்ஜுனா ராமநாதன் யாருக்கு இங்க தமிழ்நாட்டில் ஆதரவு அளிக்கிறாரு? நீங்களே சொல்லுங்க, யாருக்கு? இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாப்புல. அப்ப இவங்களுடைய ஒட்டுமொத்த டீமோட டார்கெட் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த திட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சீமானனுடைய ஆதிக்கத்தை தடுக்கணும், வளர்ச்சியை குறைக்கணும். அதுக்கு இவங்க எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். சீமான் வந்து ஈழத்துக்கே போகலை, தலைவரை சந்திக்கவே இல்லை, ஆமகரின்னு ஒன்று சாப்பிட்டதே இல்லை, மான் ஊறுகாய்னு ஒன்று சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு திட்டமிட்டு ஒரு வன்மத்தை பரப்புறாங்க தமிழ்நாடு முழுக்க. அது வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அது ஒரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சோன்னு கூட நான் நம்புகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாகவே நின்று நீங்கள் என்னத்தை பிடுங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை தொடுத்தார் அந்த திருமாவளவன். மாயன் டாக்ஸ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் பேச போகிறோம். வணக்கண்ணே. வணக்கம் காலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. சொல்லுங்கள் அண்ணா. இப்போ நாம் தமிழர் கட்சி மேலே தொடர்ச்சியாக இலங்கையிலேருந்து அர்ஜுனா அப்படின்றவங்க அண்ணன் மேலே அவதூறுகளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அவர்களுக்கும் என்னென்ன பிரச்சனை, எதனால் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? வேற ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக சொல்லணும்னா வைத்தறிச்சல் தான். அண்ணன் சீமான் அவர்களுடைய தாக்கமும் ஆதிக்கமும் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலே மக்கள் மனதில் இருந்தது. இப்போ அதை விட ஓரளவு அதிகமாக இலங்கையில் ஈழத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு வட்டம் அதிகமாக போயிட்டுருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத சில வைத்தறிச்சல் பிடிச்ச ஜென்மங்கள் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, கிராமங்களில் சொல்லுவோம் வைத்தறிச்சல் பிடிச்ச வேண்டா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜென்மம் தான் அந்த அர்ஜுனா ராமநாதன்றவன். அங்கே அண்ணனுடைய தாக்கத்தை அவனால் பொறுத்துக்க முடியல. அதனால அண்ணன் மேலே தொடர்ச்சி அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கான். ஆமகரின்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு அப்படின்னு தொடர்ச்சி அந்த வன்மங்களை கக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் அவனுக்குள்ள தேக்கி வச்சிருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் இப்போ கக்குறான். இல்லைனா கட்சி ஆரம்பித்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளும் அவங்க வந்து வெளிப்படையாக எந்த இடத்துலையும் வந்து பேசலை. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்கு அவங்களோட பேச்சு. அதான் நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்துருக்கலாம். அந்த அர்ஜுனா ராமநாதன் யாருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆதரவு அளிக்கிறாரு? நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு? இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாப்புல. அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த டீமோட டார்கெட் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த திட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சீமானனுடைய ஆதிக்கத்தை தடுக்கணும், வளர்ச்சியை குறைக்கணும். அதுக்கு இவங்க எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வந்துடக்கூடாதுன்னு அங்கே வேலை செய்கிறதையும், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு வந்துடக்கூடாதுன்னு அங்கேருந்து சுற்று வேண்டா, நான் அப்படிடா இப்படிடான்னு அந்த வார்த்தைகளை வன்மத்தை கக்கிறது எல்லாமே நான் நம்புறது என்னன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு லாபி செட் பண்ணுறாங்களோ, அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எதிராகவும் ஒரு லாபி செட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன தோணுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த அர்ஜுனா ராமநாதன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்து யாரை சந்திச்சாரு? நீங்களே சொல்லுங்கள், யாரை சந்திச்சாரு? விசிகா தலைவரை சந்திச்சாரு. நேராக போய் இப்போ இருக்க ஆளுங்கட்சி பிரமுகர்களை, அமைச்சர் பெருமக்களை சந்திச்சாரு. விஜய் அவர்களை சந்திக்கணும்னு நேரம் கேட்டிருக்காரு. அந்த மனுஷன் சும்மாவே யாரையும் சந்திக்க மாட்டாப்புல, போப்பா அப்படின்னு இருந்தாலும் விரட்டி விட்டாப்புல. அப்போ இவங்க எல்லாமே ஒரு டீம் செட் பண்ணுறதா, ஒரு லாபி செட் பண்ணுறதா, ஒரு வியூகம் வகுத்து தமிழ்நாட்டில் இனிமே நாம் தமிழர் கட்சி எந்திரிக்கக்கூடாது, அதற்கு என்னெல்லாம் விமர்சனங்கள் செய்யணுமோ அது போன்ற விமர்சனங்களை அவங்க செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க அவங்க விமர்சனம் வச்சாங்க. நீங்கள் நல்லா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம். 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக மாறியதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டியது. அப்போ திகாவை சேர்ந்தவங்க, மற்ற ஈழ ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டில் என்ன ஒரு விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா, சீமான் வந்து ஈழத்துக்கே போகலை, தலைவரை சந்திக்கவே இல்லை, ஆமகரின்னு ஒன்று சாப்பிட்டதே இல்லை, மான் ஊறுகாய்னு ஒன்று சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு திட்டமிட்டு ஒரு வன்மத்தை பரப்புறாங்க தமிழ்நாடு முழுக்க. அது வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அது ஒரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சோன்னு கூட நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து சோசியல் மீடியா தாக்கத்தில் போயிடுச்சு, சமூக ஊடகங்கள் தாக்கத்தில் போயிடுச்சு. பேப்பர் படிக்கிற வழக்கமோ, அது போக நிறைய புத்தகங்கள் படிக்கிற வழக்கமோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார்ட்டுமே இல்லை. சோசியல் மீடியாவில் போகிற போக்கில் ஒரு ஃபோனில் ஒரு அதிகபட்சமான ஒரு 30 செகண்ட் 30 நொடி அப்படி பார்த்துட்டு போகிறத உண்மையின் நம்புகிற சமூகமாக இன்னைக்கு இந்த சமூகம் மாறிப்போச்சு. அதன் விளைவாக இவங்க திட்டமிட்டு அண்ணன் மேலேயும் கட்சி மேலேயும் ஒரு திட்டமிட்ட காழ்ப்புணர்ச்சியை அவங்க பரப்புறாங்கன்னு கூட நான் நம்புகிறேன்.
இப்போ விசிக தலைவர் இருக்காங்க, அவங்களும் ஒரு தமிழ் தேசிய கோட்பாடை கொண்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்களோடலாம் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை மட்டும் இப்படி விமர்சனம் பண்ணணும் தேவை என்னன்னா இருக்கு? அதுதான் அவங்களுடைய காரணம்னு சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது இந்த தமிழ் நிலத்துல. அதான் எதனால? ஏதோ அது இவங்களுடைய ஒரு அரசியல் ஆதிக்கத்துக்காக. நாம் தமிழர் கட்சின்னு ஒன்ற ஒரு கட்சி இந்த நிலத்துல எழுந்து வந்துட்டா இவங்களுடைய அரசியல் இருப்புக்கு ஒரு பங்கம் வந்துடும்ன்ற எண்ணத்துல கூட இவங்க அதை செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விசிகா கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவு பண்ணாங்க. நம்மளை விமர்சிப்பாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பல காலகட்டங்களில் பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அண்ணன் திருமாவளவன் வந்து ஐயா ஹெச் ராஜா வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கி பேசினாங்க. அன்னைக்கு தமிழ் நிலத்துல முதல் ஆளாக குரல் கொடுத்து அண்ணன் விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவனுக்கு ஆதரவாக நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாவே நின்று நீங்க என்னத்தை புடுங்க போறீங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை தொடுத்தார் அண்ணன் திருமாவளவன். ஆனா அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பெருந்தன்மையோடு அதை கடந்துட்டு எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் அப்படின்னு போறாரு. ஆனா இவங்க எல்லாம் அண்ணனுக்கு உறுதுணையா இல்லாம அண்ணனை எப்படியெல்லாம் அந்த அரசியல் நிலத்துல இருந்து அப்புறப்படுத்தலாம், வெளியேற்றலாம் அப்படின்ற திட்டத்தோட தான் அவங்க முழு மூச்சா அனைத்து கட்சிகளுமே நான் சொல்ல வரேனே, தமிழ் தேசிய இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஈழ விடுதலையை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் கூட கட்சிகள் கூட நம்மளுடைய வளர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியல. இப்ப அர்ச்சனா அவர்கள் விமர்சனம் பண்றது ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களின் விமர்சனமா ஏற்றுக்கலாமா? அது முடியாதுல்ல. அவர் வந்து ஒரு தனி நபர். அவர் ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு ரீதியா வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அண்ணனுக்கு எதிராக பேச வச்சா ஓகே, அதை நம்ம ஏத்துக்கலாம். சரி, ஈழத்தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமானுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதான் என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு வயல் நிறைய பயிர் இருந்தாலும் அதுல ஒரே ஒரு களை செடி மட்டும்தான் வேகமா வளர்ந்துட்டு வரும். என்ன பண்ணுவாங்க மக்கள்? அந்த விவசாயி என்ன பண்ணுவான்? அந்த ஒரே ஒரு களை செடி அப்படியே பிடிங்கி தூக்கி வெளியில போட்டுருவான். அதுதான் அந்த அர்ச்சனா ராமநாதனுக்கு நடக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் வந்திருக்காங்க ஈழ நிலத்துல, இலங்கை தேசத்துல எண்ணற்ற தமிழ் உணர்வாளர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா யாருமே அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கல. அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து அந்த நேரத்தில் அரசியல் செய்யல. இந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தொடர்ச்சி அண்ணன் சீமான் அவர்களை அவதூறு பரப்பிக்கிட்டே வராரு. இவருடைய இந்த வெளிச்ச முகத்திரை என்பது கூடிய விரைவில் கிழிக்கப்படும். ஈழத்தமிழர்களால இன்னைக்கு புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க சொல்லுங்க? அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நின்றுட்டு அந்த அர்ச்சனா ராமநாதனுடைய கருத்துக்கு எதிராக பதிவு பண்றாங்க. யாருக்கு பதிவு பண்றவங்க? அந்த ஈழ நிலத்தை சேர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழக்கூடிய மக்கள். அவங்களுக்கு தெரியுது இந்த அர்ச்சனா ராமநாதனால ஈழ தமிழர்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஆனால் சீமானால் நாம் தமிழர் கட்சியால் ஈழ தமிழர்களுக்கு பயன் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப இவரை போன்ற புல்லுருவிகள் தமிழர் என்கின்ற அடையாளத்தோடு இருந்து கொண்டு தமிழர்களுக்கான ஒரு அதிகார மையம் இந்த நிலத்துல உருவாகதை எதிர்க்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் கூடிய விரைவில் இந்த தமிழ் நிலத்துல இருந்து அந்த ஈழ தேசத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க. எங்களுக்காக பல்வேறு தகவலை கொடுத்ததுக்கு நன்றிண்ணா. மிக்க நன்றி.